இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அரிசி கழுவிய தண்ணீர்ல இத்தனை நன்மைகள் இருக்கா என்பதை பத்தி தான். இனிமே நீங்க அந்த தண்ணீரை கீழே ஊத்தவே கூடாது மக்களே. கண்டிப்பா நம்ம இந்த தண்ணீரை எப்படி பயன்படுத்தணும் என்பதை பத்தி இந்த வீடியோல முழுசா தெரிஞ்சுக்க போறோம். குளிர்காலத்துல சருமம் விரைவில் வறட்சி அடைந்துவிடும். அரிசி கழுவும் தண்ணீர்ல சரும வறட்சி நீங்கும். நீண்ட நேரம் வெயில்ல இருந்தால் தோல் சிவப்பாக மாறும். அரிசி கழுவும் நீர் அந்த சிவப்பை குறைக்க உதவும். அரிசி தண்ணீரின் பலன்கள் என்னென்ன என்பதை பத்தி பார்க்கலாம். நம்ம பொதுவாக அரிசி கழுவும் தண்ணீரை வீணாக கீழே தான் நம்ம ஊத்துவோம். ஆனால் இந்த தண்ணீரை கீழே ஊத்தாமலேயே பல வழிகள்ல நம்ம பயன்படுத்தலாம். இந்த தண்ணீரோட நன்மைகளை நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. நம்ம இந்த வீடியோ பாக்குறவங்க கண்டிப்பா இத நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கே மாற்றம் தெரியும். நம்மள பலர் அரிசி கழுவும் தண்ணீரை தூக்கி ஊத்திடுவோம். ஆனால் இந்த தண்ணீருக்கும் பல நல்ல குணம் இருக்கு. அரிசி கழுவும் தண்ணீர்ல பல்வேறு தாதுக்கள் இருக்கு, அதாவது மினரல்ஸ் இருக்கு. கூடுதலாக இதுல பல வகையான வைட்டமின்களும் இருக்கு. செடிகளுக்கு பயன்படுத்தும். நம்ம என்ன பண்ணுவோம், அரிசி கழுவும் நீரை அவசரத்துக்கு அப்படியே கழுவிட்டு கிச்சனோட சிங்க்லே ஊத்திடுவோம். ஆனா அந்த மாதிரி ஊத்தாம கீழே ஊத்துறவங்க செடிக்குள்ள ஊத்தலாம். ஏன்னா அதுல செடிகளுக்கு ஊற்றினால் அதுல நிறைய வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அந்த செடிக்கு போகும். இதனால பல்வேறு சத்துக்கள் செடிகளுக்கு கிடைக்குது. செடிகளும் செழிப்பா வளர உதவும். அடுத்தது, குழந்தைகளை குளிக்க வைத்தால் அரிசி கழுவிய தண்ணீரை சூடாக்கி அந்த தண்ணீரை கொண்டு குழந்தைகளின் கால்களை பிடித்து ஊத்தலாம். உடல் முழுவதும் குளிக்க வைப்பதால உடலுக்கு தேவையான பலன் அவங்களுக்கு கிடைக்குது. இதனால விரைவாக கால்களுக்கும் பலம் கிடைத்து குழந்தைகள் நடப்பாங்க. இந்த முறையை இன்றும் தமிழகத்துல பல பகுதியில பின்பற்றிட்டு தான் வராங்க. அதே மாதிரி குளிர்காலத்துல சருமம் விரைவில் வறட்சியாவாயிடும். அரிசி கழுவும் தண்ணீர்ல சரும வறட்சி கண்டிப்பா நீங்கிரும். நீண்ட நேரம் வெயில்ல இருந்தீங்கன்னா தோல் சிவப்பாக மாறும். அரிசி கழுவும் நீரை வச்சு அந்த முகத்தை கழுவிட்டே வந்தோம்னா அந்த சிவப்பை குறைக்க அது உதவும். எண்ணெய் சருமத்திற்கான நன்மைகள். பலருக்கு எண்ணெய் சருமமா இருக்கும், அதாவது ஒரு ஆயிலி ஃபேஸா இருக்கும். அரிசி கழுவும் நீர் அந்த தோல்ல சமமாக வேலை செய்யுது. அதனால எப்பவுமே நம்ம அரிசி கழுவின தண்ணீரை அதை யூஸ் பண்ணி நம்ம முகம் கழுவும் போது இந்த நீர் சருமத்திற்கு வெளிர் வெள்ளை பொலிவை தருது. வழக்கமான பராமரிப்பு சருமத்தை மேலும் அழகாக்குது. அதே மாதிரி பலரின் தலைமுடி விரைவாக வறண்டு போயிரும். முடி உதிர்த்தல் வேகமாக கொட்ட ஆரம்பிக்கும். இந்த ஈரப்பதத்தை மீட்டெடுப்பதுல அரிசி கழுவும் நீர் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஷாம்பு போடுவதற்கு முன்பு முடிய அரிசி நீர்ல 15 நிமிடம் ஊற வச்சிடணும். அதன் பிறகு ஷாம்பு தேய்ச்சி நம்ம குளிக்கலாம். குளிர்காலத்துல முடியின் முனைகள் அடிக்கடி ஒரு மாதிரி வெடிப்ப விட்டுக்கிட்டே இருக்கும். மேலும் வானிலை காரணமாக கூட வேறு பலவீனம் ஆகிவிடும். அரிசி கழுவும் தண்ணீரை இந்த 2 பிரச்சனைகளுக்கு தீர்வு. இந்த நீர் வேர்களை பலப்படுத்தி முடி வளர்ச்சிக்கு உதவும். வெள்ளை அரிசியில் நார் சத்து குறைவாக இருக்கு. எனவே வெள்ளை அரிசியை குறைவாக சாப்பிடுங்க. வெள்ளை அரிசியில கலோரிகள் அதிகம். அதிகப்படியான கலோரிகள் இடுப்பை சுற்றி கொழுப்பு சேருவதற்கு வழிவகுக்கும். எடை அதிகரிப்பு, ரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகரிப்பு போன்ற பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். அதனால மருத்துவர்களின் ஆலோசனைப்படி வெள்ளை சாதம் சாப்பிடுவதை அளவாக நம்ம எடுத்துக்கணும். அதே சமயம் அரிசி கழுவும் தண்ணீரை வீணாக்காமலே நாங்க சொல்லியிருக்கிற முறையிலேயே நீங்க பயன்படுத்துவதன் மூலம் பல நன்மைகளை நம்மளுக்கு கிடைக்குது. அதனால இந்த விஷயம் தெரியாதவங்க கண்டிப்பா இதை தெரிஞ்சுக்கிட்டு இதை பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க அனுப்புற ஒரு வீடியோவும் உங்களை சேரும்.